என்னோட கோல் வந்து சினிமாவே இல்லை. என்னோட கோல் சினிமா இல்லை. ரொம்ப சைலண்ட், ரொம்ப இன்ட்ரோவர்ட், நிறைய பீப்புளோட பழக மாட்டேன். பழக மாட்டேன் இந்த சென்ஸ் வராது. ரொம்ப இன்ட்ரோவர்ட்னால நிறைய ஏதாச்சும் வெளியில் போகிறதோ எங்கேயோ போகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இந்த பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க ஏன் ஒத்துக்கலாம் மாட்டேன். இந்த பாட்டுக்கும் அவங்க யோசிக்கிறதுக்கு சம்மந்தமே இருக்காது. அவங்களுக்கு செம்ம எனர்ஜி ஆயிடுச்சு. ஐ லவ் திஸ் சாங், நான் ஜிம்ல தான் கேட்குறேன். இந்த விஷயங்கள்லாம் தாண்டி ஒரு பூக்கி பாயாக நாங்கள் வந்து பால பார்த்தது சீதை சாங்ல. ஸோ அந்த பூக்கி ஜோன் ரியல் லைஃப்ல இருக்குதா? ரியல் லைஃப்ல இருந்தது. வாட் லவ் டாட் யூ? நான் ஒரு பர்சனாக யாருங்கிறது எனக்கு ஒன்று டீச் பண்ணிச்சு. ஸோ அந்த மாதிரி அது வரைக்கும் எனக்கு தெரில நான் என்ன விஷயத்துக்கு கோவப்படுவேன், என்ன மாதிரி ஒரு பர்சன், எதுக்கு. இந்த ஒரு ஜோன் வந்து நீ யார் அப்படிங்கிறத ஒன்று தெரிய வச்ச ஜோன். அது எமோஷ்னல் கனெக்டாக ரொம்ப ஏதாச்சும் ஆச்சுன்னா எனக்கு என்னோட வேலை எதுவுமே நடக்காது. ஸோ ஒரு வாட்டி எங்கள் அம்மாவுக்கு ஜுரம் வந்துச்சு அப்படின்னும் போது என்னால் எதுவுமே பண்ண முடியல. என்னோட ஒர்க் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னால் யோசிக்க முடியல. அந்த மாதிரி எமோஷ்னல் கனெக்ட். அப்பா கூட பேசுகிற மாதிரி ஒரு விஷயமே இருக்காது, ஆனால் பாண்டிங் அதிகமாக இருக்கும். அண்ணனோட பேசுகிற மாதிரி எதுவுமே இருக்காது, ஆனால் பாண்டிங் அதிகமாக இருக்கும். ஆனால் பேசிக்கவே மாட்டோம், ஆனால் அந்த ஒரு அன்பு ஒன்று அதெல்லாம் இருக்கும். பிறந்து வளர்ந்தது புளியாந்தோப்புல அப்படி ஏரியா பேர் வச்சு அதுக்கப்புறம் அது இருக்கு. இன்னும் ஸ்கின் டோன் வச்சு பார்க்கறது அந்த மேட்ரு இன்னும் போயிட்டு இருக்கு. அந்த ஓட்டேரி சொன்னதுக்குள்ள அவனை வந்து ஒரு அக்யூஸ்ட் மாதிரி பார்த்து ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருந்தது. அது போலீஸே பண்ணுறாங்கன்னும் போது எனக்கு அந்த டைம் வெறுப்பாக இருந்தது. ஐம் ஃப்ளைங் சீன்ஸ் ஃபர்ஸ்ட் பாட்டு விட்டதுலேருந்தே பணம் வந்தா குணம் மாறிடும் சொல்கிறானுங்க ஓல்டு காய். உருப்பட மாட்டேன்னு சொன்ன என்ன அந்த ஒரு வாய் சுற்றி போட்டுக்கோ கண்ணு பாட போது ஃப்ரம் கண்ட நாய். JFW presents Unscripted, powered by CALS, building tomorrow with clean energy. Twin Birds, wear it, feel it, love it. ஹலோ ஆல், வெல்கம் டு JFW Binge. இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது வெரி சில், ஸ்டைலிஷ் அண்ட் டேலண்டட் பர்சன் பால்டபா நம்ம கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹவு திங்ஸ் கோயிங்? சூப்பராக போயிட்டுருக்கு. பிஸியாக போயிட்டுருக்கு. பிஸியாக போயிட்டுருக்குது. எங்களுக்கெல்லாம் வெளில இருந்து பார்க்கும்போது மேன் ஸோ குட், யூஆர் ராக்கிங் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. ஆனால் தோண முடியல. இப்போ நேரில் சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ் இந்திய ஆர்டிஸ்டில் ஒரு 5 பேர் சொல்லுங்களேன் அப்படின்னு யார்கிட்டயாவது போய் கேட்டோன்னா அந்த 5 நம்பருக்குள்ளே பால்டபா வந்துடுறாரு. ஸோ பீயிங் தேர், அந்த பீக்கில் இருக்கிறது, ஹோல்டிங் ஸோ மச் லவ், அந்த லைஃப் எப்படி இருக்குது பால்டபாக்கு? அவ்வளோ கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பெருசாக எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. இந்த வெரி பிகினிங்கில் எனக்கு அது ஒரு புதுசாக ஃபீல் ஆச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக தான் இருக்குது. அது பெருசாக அது எப்படி இருக்குங்கிற சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியல அது. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஓகே. ஆமாம். லுக்கிங் பேக், அந்த சைல்ட்ஹுட்டில் எந்த மாதிரி குழந்தையா நீங்கள் இருந்தீங்க? ஸோ சைல்ட்ஹுட்டில் எப்படின்னா நான் இப்போயும் அதே தான், ரொம்ப சைலண்ட், ரொம்ப இன்ட்ரோவர்ட், ரொம்ப நிறைய பீப்புளோட பழக மாட்டேன். பழக மாட்டேன் இந்த சென்ஸ் வராது. ரொம்ப இன்ட்ரோவர்ட்னால நிறைய ஏதாச்சும் வெளியில் போகிறதோ எங்கேயோ போகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. மோஸ்ட்லி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து 2 பேர் தான். ஒன்று வந்து என்னோடய டான்ஸ் டீமோட, இன்னொன்று வந்து என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப கம்மி. ஸோ இவங்க 2 பேரோட தான் ரொம்ப. ஸோ அதே மாதிரி தான் நான் சின்ன வயசில் இருக்கும் போதும் புளியாந்தோப்பில் இருந்தேன். ஸோ அங்கே வந்து ஒரே வீட்டுக்குள்ளே வந்து 9 கொடுத்தணும், 9 டெனன்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளேயே தான் என்னோடய லைஃப் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அங்கே ஸ்கூல் விட்டனா வீடு. ஸோ அங்கேயும் ஏரியா பாய்ஸோட சுற்றுறதுனால. ஸோ அதே மாதிரி தான் இப்பயும் ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. அந்த சைலண்ட்டாக இருப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த சைலண்ட்டான பையனுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ ஸ்டோரிஸ் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நிறைய கதைகள் பாட்டு எல்லாத்துலேயுமே. மேபி நான் சைலண்ட்டாக இருக்கேன், நான் எனக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் எப்போவுமே தனியாகவே இருக்கேன்ல, நான் ரொம்ப யோசிப்பேன். ஸோ அதுவாக கூட இருக்கலாம். எனக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும், ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும். அது டான்ஸுன்னு தாண்டி எல்லாமே எனக்கு, டான்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மியூசிக் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு டைமில் டிஸ்கவர் பண்ணுறது தான். ஸோ அதே மாதிரி எனக்கு கேமரா வச்சு ஏதாச்சும் பண்ணுங்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டைரக்ட் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ரொம்ப தனியாக இருக்கிறதுனால நிறைய யோசிப்பேன், வரைவேன் நான். ஸோ அந்த மாதிரி சும்மா இருக்கும்போது நிறைய விஷயம் நானே பண்ணி அந்த மாதிரி ஒரு ஜோனில் எடுத்துகிட்டு வந்தது தான். ஓகே. ஸோ அந்த ஜோனில் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர கம்பெனியாக இருப்பாங்களா, இல்லை வீட்டில் அப்பா அம்மா மட்டும்தான்? இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்டாக நான் ஃப்ரெண்ட்ஸோட தான் இருப்பேன். மோஸ்ட்டாக நான் வீட்டுக்கு மட்டும் தூங்குறதுக்கு மட்டும் போகிற மாதிரி இருக்கும் என்னோடதுன்னு பார்த்துனீங்களா. மற்ற டைம் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸோட தான் இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸும் எப்படின்னா அவனுங்களும் டான்ஸில் இருக்கிறானுங்க,
ஸோ அதனால வந்து என்னோட ஒர்க் ஏதாச்சும் வந்துச்சுன்னா எடிட்டோ இல்லை ஏதாச்சும் கோரியோகிராஃபியோ இல்லை கேமரா மூவ்மெண்ட் டைரக்ஷனாக ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னாலுமே அப்படியே ஃப்ரெண்ட்ஸே தான் அவனுங்களே இருப்பானுங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு டீம் இல்லை. ஓகே. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸே ஒர்க் பண்ணுறதும் என் ஃப்ரெண்ட்ஸோடையே, சில் பண்ணுறதும் என் ஃப்ரெண்ட்ஸோடையே. ஸோ அதனால் அது வந்து அப்படி ஆயிடுச்சு. ஸோ அப்பா அம்மா 2 பேருமே வந்துட்டு மோர் தென் அ சப்போர்ட், பால்டப்பா இப்படி வருவான்ப்பா அப்படின்னு அந்த அந்த ஒரு தாட் அவங்களுக்கு இருந்துச்சா ஸ்டார்டிங்கில்? 100% இல்லை. அவங்களும் ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டில் இருந்தாங்க. நானுமே அப்படி தான் இருந்தேன் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த ஒரு சுச்சுவேஷன் புஷ் பண்ணோம் பார்த்தீங்களா. நான் வந்து காலேஜ் பண்ணிகிட்டு இருக்கும் போது லாஸ்ட் ஃபைனல் இயர் அந்த டைமில் வந்து வீட்டில் ஒரு ப்ரெஷர். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், சேம் எல்லாரும் வீட்லேயே இருக்கிறது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற, காசுக்கு என்ன பண்ண போகிற, நமக்கு நெக்ஸ்ட்டு பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் வந்து நான் அவங்கக்கிட்ட அவங்களும் கன்ஃபியூஸ்ட். இவன் வந்து டான்ஸ் 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 டான்ஸ்னே சொல்லின்னு இருக்கான். ஒரே பிள்ளையா வீட்டுக்கு? அண்ணன் இருக்கார். ஓகே. ஸோ இவன் டான்ஸ் டான்ஸ் டான்ஸ்னே சொல்லிட்டு இருக்கான். என்னடா அதில் எதாவது பண்ண முடியுமான்னு தெரில அப்படின்னா நான் ஜஸ்ட் கேட்டேன், எனக்கு 1 இயர் தாங்க, 1 வருஷம் தாங்க, அதுக்குள்ளே ஏதாச்சும் என்னால் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து இந்த மாதிரி கார்ப்பரேட்ஸ் கம்பெனிஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் போயிடுறேன். ஓ, கார்ப்பரேட் போகிறேன்னு சொல்லிட்டீங்க. அகாடமிக்லாம் எப்படி நீங்கள் அப்போ? நான் வந்து பிகாம் பண்ணேன், முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு கம்பெனினா லைக் இன்டர்ன்ஷிப் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் ஒரு கம்பெனியில் நான் உட்காந்தேன். பட் மேக்ஸிமம் 30 மினிட்ஸ். அதுக்கப்புறம் என்னால் முடியல. நான் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நான் இது வரல அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ நாள் போயிருப்பீங்க அந்த கம்பெனிக்கு? 30 மினிட்ஸ். அவ்வளோதான் நான் உட்காந்தேனே. நீங்கள் 30 சீரியஸாக 30 மினிட்ஸ் என்னால் அது என்னால் உட்கார முடியல. நான் நெக்ஸ்ட் டே அப்படியே நான் 30 மினிட்ஸ் அன்றைக்கே நான் சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் போவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு இது நம்ம கதையே இல்லை, இது எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுது, இது என்னால் ஒரு இடத்துல உட்காரவே முடியல ரொம்ப நேரமாக. அந்த மாதிரி ஒரு சோன் போச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டில் கேட்டேன், 1 வருஷம் எனக்கு டைம் தாங்க, அந்த 1 வருஷத்தில் நான் ஏதாச்சும் பார்க்குறேன், அப்படி இல்லைன்னா நான் பேக் டு திருப்பி வந்து நான் ஏதாச்சும் கம்பெனிஸே போய் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த 1 வருஷத்தில் தான் நிறைய மாறிடுச்சு. ஓகே. பட் அப்பா வந்து அம்மா 2 பேருமே ஒர்க்கிங் பர்சனா இல்லை எப்படி? அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அப்பா வந்து கார்பெண்டர். ஸோ அவர் வந்து ஒர்க்கிங் பர்சன் தான். அம்மா வந்து தைப்பாங்க, வீட்லேயே தைக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி அப்பா மட்டும்தான் ஒர்க்கிங். ஓகே. நீங்கள் அதிகம் அம்மா செல்லமா? 2 பேரும். ஏன்னா அம்மா செல்லம் அதிகம் தான். ஸோ அப்பா கொஸ்டின் ஏதாவது பண்ணியிருக்காரா இந்த ஜேர்னியில்? ஏன்னா ஆப்வியஸாக வீட்டில் பசங்க இருந்தால் அப்பா இந்த வேலைக்கு போயிடுப்பா, இதை பண்ணிவிடுப்பா, நமக்கு இந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குதுப்பா அப்படின்றப்போ, ஸோ அப்பா கிட்டேருந்து எந்த விதமான சப்போர்ட் உங்களுக்கு எப்படி வந்தது அண்ட் என்ன கமிட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருந்தது? எங்கள் அப்பா ரொம்ப சில். இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை. நான் ஸ்டடீஸ் நான் 3 மாதம் காலேஜ் போகலன்னும் போது எதுவும் கேட்கல. டான்ஸ் போகிறேன்னும் போது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஃபுல் சப்போர்ட், அம்மாவும் சப்போர்ட் தான். ஆனால் அம்மா கிட்ட ஒரு கன்சர்ன் இருக்கும், ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா கஷ்டமாயிட போதுரா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒன்று சொல்லினே இருப்பாங்களே, இதை பண்ணி இப்படி பண்ண. ஆனால் எங்கள் அப்பா எதுவுமே சொல்லவே மாட்டார், உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி. டான்ஸ்லேயும் நான் போனாங்க. அப்புறம் இப்போ ரேப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுலேயும் ஸோ என்ன பண்ணுறனோ அதுக்கான ஃபுல் சப்போர்ட். இப்போ ஒரு ஹோப் வந்துருச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து அது இல்லை, பட் இப்போ வந்து ஓகே ஏதோ பண்ணுறான், அவங்களுக்கும் தெரியுது நான் பண்ணுற ஒர்க் தெரியுது அப்படின்னும் போது கொஞ்சம் ரிலாக்ஸ்ட், இப்போ ஃபுல் சப்போர்ட். பட் உங்களுக்கு இதுதான் அப்படின்றது தெரியாததுக்கு முன்னாடி அந்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு ஓகே பேஷனுக்காக போகிறோம், பட் மணி மேக்கிங்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதில் எவ்வளோ கன்சர்னாக இருந்தீங்க நீங்கள்? ஸோ அந்த டைமில் எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருந்தது டான்ஸ் டைமில். ஏன்னா மந்த்லி எனக்கு 10,000 எப்படியாச்சும் ஏர்ன் பண்ணும். அதான் என்னோட கோலே வந்து வீட்டுக்கு கொடுக்கணும், வீட்டுக்கு கொடுக்க. ஏன்னா எனக்கு நான் சொன்னேன்ல, நான் ரொம்ப தனியாக ரொம்ப பேச மாட்டேன், ரொம்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸோ சில்ல அந்த மாதிரி போது எனக்கு செலவு பண்ணுறதுக்கு அவ்வளோவா எதுவுமே இல்லை. யோசிச்சு பார்த்தேன்னா எனக்கு வீட்டில் கொடுக்கணும், அது வீட்டில் கொடுத்தனா ஒரு ப்ரெஷர் எனக்கு போயிடும்னு சொல்லிட்டு மந்த்லி 10,000க்கு நான் பார்ப்பேன் ஏதாச்சும் காம்படிஷன்ஸ் வருதா இல்லை ஏதாச்சும் ஒர்க் ஷாப்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எஃபர்ட்ஸ் போடுவேன். டான்ஸ் வீடியோஸ் மேக் பண்ணி போடுவேன், அது மூலிமா ஒர்க் ஷாப்ஸ் வரும். ஸோ அது பண்ணும்போது ஒரு காசு வரும், அதை எடுத்து வீட்டில் ஒரு மாதத்துக்கு கொடுப்பேன். நெக்ஸ்ட் அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னொரு கோரியோகிராஃபி வீடியோ ரெடி பண்ணி போடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னாக இருந்தது. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சில டைம் கிடைக்காது, சில டைம் ஒர்க் ஷாப்ஸ் எதுவுமே கிடைக்காது, சில டைம் பேட்டில் சீசன்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த டைம்லலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த டைமில் வீட்லேயும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பீஸ். அதுக்கப்புறம் ஒரு ஐடியா தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் மூவ் இருக்குது பார்த்தீங்களா, வெளியில் நம்மளை தெரிய வைக்கிறதுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நடக்கிறது மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்ஸ் அது பண்ணதுக்கப்புறம் நம்ம கிராக் பண்ணிடலாம் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு இப்போ பீஸ் தான். ஓகே. அண்ட் உங்கள் சாங்கில் கூட நீங்கள் சொல்லியிருப்பீங்க பிறந்து வளர்ந்தது புளியாந்தோப்பில் அப்படின்ட்டு. ஸோ அது ஜஸ்ட் டு மென்ஷன் பண்ணுறதுக்கா இல்லை
அந்த ஒரு ஸ்டிக்மாவை பிரேக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அங்கே வச்ச ஒரு லைனா? அந்த டைமில் நான் அந்த ஒரு விஷயம்லாம் இல்லை. அந்த ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இவன் நார்த் மெட்ராஸ்லேருந்து வந்த ஒரு பையன், அந்த ஜோன்லாம் அவ்வளோ யோசிக்கிறதும் இல்லை எனக்கு. அந்த டைமில் அந்த ஐடியா ஜோன்லாம் இல்லை. என்னோட ஏரியாவை சொல்லணும் எனக்கு ஒன்று, அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கான்னு கேட்டால், நான் புளியாந்தோப்புலேருந்து வந்து ஒரு பையன் இவ்வளோ பெருசாக நாய்ஸ் மேக் பண்ணுறான், அந்த ஜோன்லாம் இல்லை. இல்லை, நான் நிறைய சாங்ஸ் கேட்டிருங்கல்ல, அவங்களோட ஏரியா, அவங்களோட லாங்குவேஜ்லேருந்து ரெப்ரசன்ட் பண்ணும்போது இன்னும் க்ளீனாக இருக்கும். அது ஒரு ஹிப்ஹாப்பில் அது ஒரு மேட்ருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு நான் ஸ்டார்டிங்கில் ஹிப்ஹாப் இன்ஸ்பயர் பண்ணி ரேப் பண்ணும்போது இந்த விஷயம்லாம் ஆச்சு. ஸோ அதனால் என்னோடய ஏரியா பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புளியாந்தோப்பில் இருந்தது அப்படியே அந்த பாட்டில் நான் சொன்னது. ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணது உண்டா? இந்த மாதிரி அப்ரோச் பண்ணும்போது இங்கேருந்து வராங்க அந்த மாதிரி இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணது இல்லை. இல்லை. பட் திங்க் பண்ணியிருக்கீங்களா உங்கள் ஸ்டோரியில், உங்கள் சாங்ஸில் அது எப்படியாவது உள்ளே கொண்டு வரணும், அதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு? அது நான் யோசிச்சிருக்கேன். பட் அது எனக்கு பர்சனலாக சில டைம் நடக்கும்போது எனக்கு இன்னும் பயங்கரமாக ஹிட் ஆகும், அந்த டைம் பண்ணலாம் அப்படின்னு என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடந்திருக்கு, நான் கூட இருக்கும் போதே நடந்திருக்கு அதெல்லாம். ஸோ பட் ஆனால் எனக்கு அந்த மாதிரி நடந்தது இல்லை. ஓகே, என்ன ஹிட் ஆகும் அப்படி? என்ன நடந்திருக்கு, என்ன ஹிட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஸோ என்னோட டீமில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் வந்து ஓட்டேரி. ஸோ டேரெக்டாக ஒரு நாள் போலீஸ் பிடிச்சிட்டாங்க ஹெல்மெட் இல்லாமன்னும் போது, நானும் இருந்தேன், என் கூட என் ஃப்ரெண்டும் இருந்தான். என்னை எதுவுமே கேட்கல, என் ஃப்ரெண்டு ஓட்டேரின்னு தான் சொன்னான். அந்த ஓட்டேரி சொன்னதுக்குள்ளே அவனை வந்து ஒரு அக்யூஸ்ட் மாதிரி பார்த்து ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருந்தது அது. ஸோ அந்த மாதிரி ஏரியா பேர் வச்சு, அதுக்கப்புறம் அது இருக்கு இன்னும் ஸ்கின் டோன் வச்சு பார்க்குறது, அந்த மேட்ரு இன்னும் போயிட்டுருக்கு. அது போலீஸே பண்ணுறாங்கன்னும் போது எனக்கு அந்த டைம் வெறுப்பாக இருந்தது. ஏன்னா இவங்க என்னையும் கேளுங்க, அது என்ன நீங்கள் வந்து அவனை பற்றி ஓட்டேரின்னு ஒன்று நீங்கள் ஒரு ஜோனுக்குள்ளே போகிறதுங்கிறது வந்து அது ஒரு தப்பான ஒரு மேட்ரு. அது இன்னமும் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ இதை வச்சு ஸ்டோரிஸ் இருக்குது. ஆனால் அது எழுதணுன்னா அது உண்மையாகவே எனக்கு அதுக்கான ஒரு டைம் வரும். அதுக்கு உண்மையாக ஹிட் நான் சும்மா இப்போ பேசலாம் இந்த விஷயம் அப்படி சொல்லலாம்னு சொல்ல முடியல என்னால். நான் வந்து அது கரெக்டாக எடுத்து பொறுமையாக அது எப்போ பண்ணுமோ அந்த டைமில் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டாக அப்படி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம கூட இருந்தவங்க கொஞ்சம் தள்ளி போகிறாங்களோ நம்மளை விட்டு அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்லாம் வந்துருக்குதா? நிறைய வாட்டி ஆக்சுவலாக அது இங்கன்னு இல்லாமல் ஃபேமிலிஸ்லேருந்தே அது சில டைம் எனக்கு ஃபீல் ஆகும். அப்படியா? அது இருக்கும் ஆக்சுவலாக. வந்து அவங்க ஒரு ஜோன் எடுத்துப்பாங்க. எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்லேயும் சரி, இப்போ இவன் பேசுவானா, இப்போ இவன் இந்த ரொம்ப நாள் ஆகிட்டுருக்கும். எப்படின்னா இப்போ காலேஜ் முடிச்சுட்டு ரொம்ப நாள் ஆகிட்ருக்கோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆகிட்ருக்கோம், அதுக்கப்புறம் ஃபுல் ஒர்க் பேக் டு பேக் போயிட்டுருப்போம். அவங்களும் கால் பண்ணிட மாட்டாங்க, நம்மளும் பிஸியாக போயிட்டுருப்போம். ரொம்ப நாள் கழிச்சு எப்பயா கனெக்ட் ஆகும்போது அந்த ஒரு ஃபீலிங்லேயே பார்ப்பாங்க, பேசுவானா, ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட் கொடுத்துருவானா அப்படிங்கிற ஒரு ஜோனில் இருப்பாங்க. அது நம்ம போய் எல்லாருக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணின்னு இருக்க முடியாதுல்ல. அப்படி இல்லைடா, நீங்களும் பிஸியாக இருந்தீங்க, நானும் ஒர்க்கில் இருந்தேன். ஸோ ஆனால் கனெக்ட் பண்ணும்போது நம்ம நல்லா தான் பேசுகிறோம், அந்த தாட்ஸ்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அது இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஆச்சுன்னா ஸோ அது கொஞ்சம் வெறுப்பாக இருந்தது பிகினிங்கில். இப்போ அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. அது கொஞ்சம் அப்படியே அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அதே மேஜர் டைம் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்டாக ஆகிட்டாங்க அப்படின்னா ஆட்டிடியூடாக இருக்காங்கப்பா, அவங்க நம்ம பேசினாலே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான்ப்பா, அந்த மாதிரி ஜோனுக்கே நிறைய பேர் போகிறாங்க. வை தட்? ஸோ அந்த மாதிரி போகிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி இருந்திருக்குல்ல. இப்போ நம்ம மைண்ட்லேயே அப்படி இருக்குல்ல, ஒரு செலிப்ரிட்டி அப்படின்னும் போது நம்ம அவங்கள பார்க்குற விதமே வந்து, ஓ இவங்க செலிப்ரிட்டி, இவங்ககிட்ட நம்ம பேசும்போது அவங்க பேசலைன்னா இதுவாகிடுமா அப்படிங்கிற ஒரு ஜோனுக்குள்ளே அது கண்டிஷனாக என்னன்னு தெரில, அது அப்படி ஆகிட்டுருக்கு. அப்படின்னும் போது அது இங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகுது. அது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளேயே கொஞ்சம் அது ஸ்ப்ரெட் ஆகும் அது. ஸோ அது தெரில. அது இப்போ நான் மேபி அதை சரி பண்ணணும். இப்போ என்னோடய சர்க்கிளில் அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுன்னா நான் போயிட்டு டேரெக்டாக பேசி எப்படி இருக்குது, ஓகே சில்ல அப்படின்னு சொல்லி நான் மாற்றி கொஞ்சம் கம்ஃபர்டபுள் பண்ணேன்னா அது அப்புறத்துலேருந்து மாறும். ஸோ அதானா ஆட்டோமேட்டிக்காக மாறுமானா எனக்கு அது தெரில. அது அப்படி தான் இருக்கும். சில டைம்லாம் வந்து இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு வாட்டி இப்படிலாம் ஆயிருக்கு. நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது கேப்லேயோ ஆட்டோலேயோ ஏதோ போயிட்டு இருக்கும்போது பாய்ஸ் வந்தானுங்க, சில டைம் திடீர்னு காண்டாகி அவனுங்க பேச ஆரம்பிச்சிட்டானுங்க, திட்டுறானுங்க. ஒரு மாதிரி யோசித்தேன் நான், உங்களையா? ரேண்டமாக சடனாக அது எல்லாருக்குமே நடக்கும். இது ஏன்னு பண்ணும்போது அவனுங்க மைண்டில் நீ என்ன செலிப்ரிட்டின்னா நீ என்ன ஒரு அந்த ஒரு ஜோன் இருக்கும். அது ஆக்சுவலாக அது அவங்களுக்கு சில பேருக்கு அந்த ஒரு ஜோன் இருக்கும். அதை நம்ம அப்படியே ரிலாக்ஸாக விட்டு போயிடணும் அந்த மாதிரி. ஓகே, ரைட்டு. ஆனால் அது ஏன் ஃபேமிலியிலையும் அப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்குது தெரில. அது ஃப்ரெண்ட்ஸ் ஜோனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு மாதிரி இப்போ இருக்குமா அப்படிங்கிறது நான் பேசிக்காகவே நான் எங்கேயுமே போக மாட்டேன்ன மாதிரி சேம். என்னோடய ரிலேஷன் வீட்டுக்கும் முன்னாடியே இந்த ஜோனுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே நான் அவ்வளோலாம் போக மாட்டேன். நான் மோஸ்ட்லி இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸு, இல்லைனா என் வீட்டில்.
ஸோ இப்போது அது ஆனதுக்கப்புறம் போகல அப்படின்னும் போது அது ஒன்று ஒரு கனெக்ட் question ஆயிடுச்சு. mark. ஆனால் நான் அப்போத்துலேருந்தே நான் போக மாட்டேன். அப்போத்துலேருந்தே ஃபங்க்ஷன்ஸ்க்கு வர மாட்டேன், ஏதாச்சும் கல்யாணம்னா எனக்கு வர மாட்டேன், எனக்கு அது கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. அப்படின்னும் போது இப்போ அது வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஓ இப்போ இவன் வரமாட்டான், ஆனால் அவங்க அப்போ யோசிச்சிருக்கணும் அப்போத்துலேருந்தே இவன் வரமாட்டான், இப்பயும் வரலன்னும் போது அது அப்படி ஆகுது. அது அப்போ நம்ம போகல பேசலன்றப்போ ஒரு கொஸ்டின் மார்க் இல்லை ஆயிருக்காது. இப்போ ஆகுது. ஸோ அதுதான். ஸோ இப்போ அப்படி ஆகுது. ஸோ சில இதெல்லாம் இப்போ நான் ஃபோர்ஸ் பண்ணி போகலாம் ஃபங்க்ஷனுக்குலாம் அந்த மாதிரி போயிட்டு வந்துடுறது. போகிறேன். அண்ட் உங்களோட பாண்ட் வித் சாய் அந்த வேவ் லென்த் எப்படி? ஏன்னா எலக்ட்ரிஃபைங்காக இருந்துச்சு அந்த எல்லா சாங்ஸுமே சரி, பர்டிகுலர்லி ஊரும்லேட். அந்த வேவ் லென்த் உங்கள் 2 பேருக்கும் எப்படி இருக்கும்? 2 யங் டேலண்ட்ஸ் அப்படி சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்போ எப்படி இருக்குன்னா, மோஸ்ட்லி சாயுது வந்து அங்கேயே உட்காந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் போல் லிரிக்ஸ்லாம். ஸோ எனக்கு அது வராது. எனக்கு வந்து எனக்கு தனியாக எனக்கு வீட்டுக்கு போயிட்டு என்னோட பிளேஸில் உட்காந்து எழுதினா மட்டும்தான் எனக்கு என்ன எப்போவுமே இது ரஹ்மான் சாரோட பண்ணும் போதும் சரி, இதுவுமே சரி, நான் உங்ககிட்ட அது ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்பேன். ரஹ்மான் சார் கிட்ட கேட்பேன், இப்போ முடிச்சிடலாமா அப்படின்னா, இல்லை சார் எனக்கு அது வராது. எனக்கு என் வீட்டில் உட்காந்து அதுக்கான ஒரு ஜோனில் உட்காந்து எழுதிட்டேன்னா எனக்கு ஸ்பீடாக முடிச்சிடுவேன். ஒரு ஜோனுக்குள்ளே இருக்கும், எனக்கு கரெக்டாக இருக்கும்னோடனே அவங்களும் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே நீங்கள் முடிச்சுட்டு வாங்க. சாயுதும் அப்படி தான் இருந்தது. சாயுது போனோடனே அவன் மெலோடி போட்டு காமிச்சார். சாய் காமிச்ச உடனே ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதில் என்ன சேலஞ்சிங்காக இருந்ததுன்னா, அந்த மெலோடி செக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்களா, ஸோ அது நான் இன்னும் ட்ரை பண்ணல அந்த மாதிரி ஒரு ஜோன். ஸோ இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது, வீட்டில் உட்காந்து அப்படியே எழுதுனது தான். என்னோட சேர்ந்து அருண் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரும் நானும் சேர்ந்து உட்காந்து ஜாலியாக ஜாம் பண்ணிவிட்டு வீட்டில் அப்படியே சில் பண்ணிட்டு பண்ணோம். பார்த்தா அது பண்ணும் போதே ஒரு ஃபீலிங் கிடச்சிச்சு. ஆஹா இந்த பாட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணோம். ஒரே நாள் ஒரு நைட் ரெக்கார்ட் பண்ணோம், அவள் தான் முடிஞ்சிச்சு. ஸோ மோஸ்ட்லி வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ஸ் கால்ஸ்லேயே போயிடும். லைக் நான் இது பண்ணி முடிச்சுட்டு அனுப்புவேன் சாய்க்கு, சாய் வந்து இது இல்லை பால் இது கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நான் திருப்பி மாற்றிட்டு இது சொல்லுவேன், இது போகலாம், இதுவே நல்லா இருக்குது, இது போகலாம் சாய் அப்படின்னு சொல்லி நான் சில சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ஸாகவே இருக்கும். ஃபைனலாக ரெக்கார்டிங் அன்றைக்கி ஒரு நாள் மீட் பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதான். யாரை போய் கேட்டிங்கனாலும் என்ன ஆசை, கோல் மேஜராக என்ன அப்படின்னா, எங்கள் ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணுங்க, ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கணும். ஸோ உங்களோட ஆசை வந்துட்டு காமன் மேனாக இருந்தப்போ இப்படி இருந்ததா, இல்லை இப்பயும் வந்து அப்படி தான்? இப்பயும் அப்படி இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா, எனக்கும் வீடு பில்ட் பண்ணணும். ஒரு வீடு பில்ட் பண்ணிவிட்டு அது மேஜராக எனக்குன்னு இல்லை, என்னோடய அப்பா அம்மா எனக்குமே தான் சொல்கிறேன். ஸோ ஒரு வீடு எங்களுக்குன்னு ஒரு வீடு பக்காவாக எல்லாமே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு ட்ராவல். ஸோ ஃபுல்லாக கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிட்டு, இங்கேருந்து சென்னையிலேருந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிட்டு மும்பையோ இல்லை பெங்களூரோ, ஸோ அந்த மாதிரி போயிட்டு கொஞ்சம் வேறு விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு மியூசிக்கில் இல்லை வேறு ஏதாச்சும் கேமராவில் இல்லை டைரக்ட் பண்ணுறதுல ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நான் போகிறதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு நான் போகணும் அப்படிங்கிற ஒரு கோல். அது வந்து மியூசிக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியுமே, ஆர்டிஸ்டாக உள்ளே ஆகிறதுக்கு முன்னாடியுமே அந்த ஒரு ஜோன் இருந்தது. அந்த டைமில் வந்து பெரிய ப்ராசஸாக யோசிச்சுட்டு இருந்தேன். அது ரொம்ப கஷ்டமான ஒரு, இப்போ என்னால் பண்ண முடியும். இப்போ கரெக்டாக அதுக்கான ஒரு கோல் செட் பண்ணி அதுக்கானது ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ மேபி எனி டைம் சூன் அந்த ஒரு ஜோன் அது ஒன்ஸ் அதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் மேஜரான ஒரு சின்ன கோல். ஸோ அதை மட்டும் நான் செட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நான் இன்னும் என்னோடய வேலையை வந்து சூப்பராக பார்க்கலாம், ட்ராவல் பண்ணலாம், வேறு என்னெல்லாம் மியூசிக்கோ என்ன பண்ணலாங்கிறது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக போகலாம். ஸோ அது மட்டும் இப்போ இருக்குயா. ஓகே, எவ்வளோ கனெக்ட் ஆவீங்க நீங்கள் ஃபேமிலியோட? எவ்வளோ இமோஷனல் கனெக்ட் இருக்கும் உங்கள் ஃபேமிலியோட உங்களுக்கு? வாட் இஸ் ஃபேமிலி டு யூ? எமோஷ்னல் கனெக்டாக ரொம்ப ஏதாச்சும் ஆச்சுன்னா எனக்கு என்னோடய வேலை எதுவுமே நடக்காது. ஸோ ஒரு வாட்டி எங்கள் அம்மாவுக்கு ஜுரம் வந்துச்சு அப்படின்னும் போது என்னால் எதுவுமே பண்ண முடியல, என்னோடய ஒர்க் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன், என்னால் யோசிக்க முடியல, அந்த மாதிரி எமோஷ்னல் கனெக்ட். பட் ஆனால் நிறைய கான்வர்சேஷன் பேசிக்க மாட்டோம். ஸோ சில பேர் அப்படி இருப்பாங்க பார்த்தீங்களா, பாய்ஸ் மோஸ்ட்லி சில வீட்டில் அப்படி தான். எப்படின்னா அப்பா கூட பேசுகிற மாதிரி ஒரு விஷயமே இருக்காது, ஆனால் பாண்டிங் அதிகமாக இருக்கும். அண்ணனோட பேசுகிற மாதிரி எதுவுமே இருக்காது, ஆனால் பாண்டிங் அதிகமாக இருக்கும். ஆனால் பேசிக்கவே மாட்டோம், ஆனால் அந்த ஒரு அன்பு ஒன்று அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோடதுல. ஓகே, ரொம்ப விஷயம் ஷேர் பண்ண மாட்டேன். வீட்லேயும் சரி எங்கள் அப்பாக்கிட்டையும் சரி அவங்களும் அவ்வளோவா ஷேர் பண்ண மாட்டாங்க அந்த ஒரு விஷயம். எங்கள் அம்மா ஷேர் பண்ணுவாங்க, லவ்வை ஷேர் பண்ண மாட்டோம். அது அந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு ஜோன் வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள்லாம் தாண்டி ஒரு பூக்கி பாயாக நாங்கள் வந்து பாலை பார்த்தது சீதை சாங்கில். பயங்கர பூக்கியா, அப்படி எல்லாரும் கீழே கமெண்ட் செக்ஷன் போனாலே பூக்கி பால்னு போட்டு தள்ளிட்டாங்க காமெண்ட்டை. ஸோ அந்த பூக்கி ஜோன் ரியல் லைஃப்பில் இருக்குதா? ரியல் லைஃப்பில் இருந்தது. ஸோ அது அப்படி இருந்தால் மட்டும்தான் பாட்டு எழுத முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்குலாம் இப்போ ஒரு
யார் இந்த கவிதை எழுதுகிறவங்களாம் அவங்கெல்லாம் வந்து எழுத முடியும் அவங்களால அந்த ஒரு சுச்சுவேஷனை ஃபார்ம் பண்ணி. ஏன்னா அவங்க அதில் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களாம். நமக்கு அது வரணும்னா அது கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கொஞ்சம் அது அந்த தாட் யோசிக்கவும் முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எழுதின பாட்டெலாம் தான் என் சீதை, ஊரும் பிளட்டோட அந்த மெலோடி. ஸோ யா. ஓ, ஊரும் பிளட் எல்லாமே அந்த ஜோனில் எழுதுனது தானா? ஓகே. இல்லைங்க, எக்ஸ்க்ளூசிவ் அதுதான் கேட்க வரேன். அந்த ஜோன்லாம் இருக்கும்போது இதெல்லாம் முடிஞ்சிடவே கூடாது இப்படியே அப்படி ஒன்று நினைப்போம்ல. ஆமாம். அது டப்புன்னு ஏதாவது முடியும் போது எவ்வளோ ஷேக் ஆகும், அப்படி ஹார்ட் எவ்வளோ முடியும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஷேக் ஆகும்னா லைக் ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் அதை ரெக்கவர் பண்ணி வரணும்ல, இல்லைனா வேலையும் ஸ்டாப் ஆகிடும், மைண்ட் செட்டும் நம்ம லாக் ஆகிடும். அதனால் கொஞ்சம் இருந்து அதுக்கப்புறம் சில் தான். முதலும் கடைசியும் அந்த ஜோன் மட்டும் தானா, இல்லை முன்னாடி அதுக்கும் முன்னாடி? இல்லை அந்த மாதிரி ஜோன் இல்லை, முதலும் கடைசியும் அப்போ மட்டும்தான். சரி, அப்போ நீங்களாம் உங்களை ரெக்கவர் பண்ணிக்க என்ன பண்ணுவீங்க? சரி, ஒர்க்கு ஒரு பக்கம், பர்சனலாக ரெக்கவர் பண்ணிக்க என்ன பண்ணுவீங்க? இதுலேருந்து வெளியில் வாப்பால் கம் அவுட் ஆஃப் த. அதான் ரெண்டு விஷயமா இதுலேருந்து வெளில வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்கள்ல ஒரு ஹியூமன்ஸாக இருந்தால். ஒன்று வந்து எமோஷ்னலி இன்னொரு பர்சனை தேட பார்ப்பாங்க. ஸோ மேபி அது இன்னும் கொஞ்சம் காமாகும். அந்த பெயின்லேருந்து வெளியில் வர்றதுக்கு வந்து இன்னொரு பர்சனோட லவ் அண்ட் ஷேரோ பேசுறதுக்கோ ஒன்று தேடுவாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வேறு ஏதாச்சும் ஒர்க்லேயோ வேறு சர்க்கிள்லையோ போட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் பண்ணிப்பாங்க. நான் வந்து ரெண்டாவது பண்ணேன். என்னோடய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இதுலேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு பண்ணேன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஆல்ரெடி இருக்கேன். ஸோ அது என்னோட பெரிய சப்போர்ட். ஸோ அப்படி இருந்தேன். அப்புறம் வாண்டடாக நிறைய ஒர்க்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஸோ என்னை பிஸியாக வச்சுக்கிட்டேன். என்னால் வேறு தாட்ஸ் யோசிக்க வைக்கிற மாதிரி என்னை போட்டுக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா ஓகே இந்த பாஸ் பண்ணி வச்ச ஒர்க் எல்லாத்தையுமே முடிக்கலாம் அவ்வளோ எல்லா ஒர்க்கையும் ஒரே டைமில் வச்சேன். ஸோ அப்படி தான் நான் லாக் பண்ணேன். ஒரு 5 to 6 மியூசிக் வீடியோ ஒரே டைமில் பேக் டு பேக் பண்ணேன். ஸோ அது அப்படி சரியாயிடுச்சு. வாட் லவ் தாட் யூ? இல்லை அது எனக்கு தெரியல இன்னும். அதுக்கான சீரியஸாக அதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியுமான்னு தெரில. எனக்கு இன்னும் அதுக்கான ஒரு ஆன்சர் கிடைக்கல. என்ன தாட் யூன்னு சொல்லும் போது மேபி ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. என்னென்னா இது எல்லாருமே சொல்கிறது தான். மேபி எனக்கு இப்போ தான் வந்திருக்கா தெரில. நம்ம யாருன்னு தெரியும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நான் ஒரு பர்சனாக நான் ரொம்ப சைலண்ட்டுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? நான் ஒரு பர்சனாக யாருங்கிறது எனக்கு ஒன்று டீச் பண்ணிச்சு. ஸோ அந்த மாதிரி அது வரைக்கும் எனக்கு தெரில நான் என்ன விஷயத்துக்கு கோவப்படுவேன், என்ன மாதிரி ஒரு பர்சன், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பேன், வீட்டில் ரொம்ப போக மாட்டேன். அப்படி இந்த ஒரு ஜோன் வந்து நீ யார் அப்படிங்கிறத ஒன்று தெரிய வச்ச ஒரு ஜோன் அது. ஸோ அதனால் எனக்கு இப்போதைக்கு லவ் வந்து எனக்கு அதான் டீச் பண்ணிச்சு. நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சு இப்போயாச்சும் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற ஒரு ஜோனுக்குள்ளே வந்து என்ன தெரிஞ்சது. இதுக்கப்புறம் தான் ஒரு பீரியடில் திருப்பியும் லவ்வோட தாட்ஸ் மாறும், அண்டர்ஸ்டாண்டிங் மாறும், நான் பார்க்குற விதம் நிறைய விஷயம் மாறும். ஸோ இப்போதைக்கு எனக்கு இவ்வளோதான் புரிதல் இருக்குது. எப்படி இருக்கணும் ஒரு காதல், எப்படி இருக்கணும், அதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு என்னென்ன பிஓவி என்ன? ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். 100% அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்புறம் என்ன இருக்கு நான் சொல்கிறேன்னா நிறைய இருக்குது ஆக்சுவலாக. ஒருத்தவங்களுக்கு ஒன்று அனுப்புவோம்ல. எனக்கு என்னென்னா இல்லை இப்போது நிறைய சொல்கிறாங்கல்ல இவங்ககிட்ட நிறைய ரெட் ஃப்ளாக்ஸ் நிறைய இருக்குது, இவங்க வந்து கம்ப்ளீட் க்ரீன் ஃபாரஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்னா ஸோ இது கமிட்மெண்ட்னா என்னென்னா கமிட்மெண்ட் யூ ஆர் கமிட்டிங் டு சம்திங். அந்த மாதிரி போது அந்த ஃபுல் கமிட்மெண்ட் இருக்கணும். ஓகே, அது மேஜரான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா என்ன ஆனாலுமே வந்து மோஸ்ட்லி வந்து அட்வைசஸ் வெளியில வந்து எடுக்கவே கூடாது. தேர்ட் பர்சன் உள்ள வரவே கூடாதுல்ல. லவ் பொறுத்த வரைக்கும் அது முக்கியமான ஒரு மேட்ரு. அது 200% முக்கியமான மேட்ரு. ஈவன் யூ ஷுட் நாட் கெட் த அட்வைசஸ் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஏன்னா நம்ம சொல்கிற ஸ்டோரி வச்சு தான் அவங்களால உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்ல முடியும். அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் தான் இருக்கீங்க, ரெண்டு பேர் தான் லவ் பண்ணியிருக்கீங்கன்ற போது உங்களுக்கு தான் ஸ்டோரிஸ் ஃபுல்லாக எல்லாமே தெரியும். ஸோ அவங்க என்ன ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அட்வைஸ் தருவாங்கன்னா நீ சொல்கிறத வச்சு இப்படி இருக்கலாம்டா, இப்படி பண்ணால் ஒர்க் ஆகும்டாங்கிற ஒரு ஜோன் தருவாங்க. அது டோட்டலி மெஸ்அப் பண்ணிடும். ஸோ அதனால் ஒரு விஷயம் டிசிஷன் எடுக்கும் போதோ எந்த விஷயம் பண்ணும் போதும் சரி, அது ஹாப்பியாக இருக்கட்டும் சேடாக இருக்கட்டும் எது இருந்தாலும் உங்களுக்கு என்ன தோணுதோ அது நீங்களே யோசிச்சு நீங்களே பண்ணும். அது தப்பானாலும் சரியானாலும் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கும் போது. ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல யாராக இருந்தாலும் யார் அட்வைஸும், ஏன்னா அவங்க பார்த்த லைஃப் ஸ்டோரி அவங்க பார்த்த விஷயம் வேறு. நம்ம சொல்கிற ஸ்டோரி வச்சு சிலது கனெக்ட் ஆகும், அதை வச்சு அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அதை அப்ளை பண்ணணும்னு நினச்சுன்னா அது டோட்டலாக மெஸ்டப் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஸோ நீங்களே
ஹாப்பினாலும் சேட்னாலும் எதுனாலுமே உங்கள் 2 பேருக்குள்ளேயே வச்சுட்டு 2 பேருக்குள்ளேயே முடிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கிறது ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். டு பி ஹானஸ்ட் சிலோ வைபன் வந்தப்போலாம் வந்து ஃபுல் ஒரு மாதிரி ஜோன் அவுட்ல கிடந்தேன். பாட்டு வந்து ரிப்பீட்டடாக ஒரு டைம் இல்லை ஒரு 5 டைம் ரிப்பீட்டடாக அது வந்து கேட்டதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட், ஆமாம், செம்ம எனர்ஜி. முக்கியமாக அந்த கான்ஃபிடென்ட்லாம் தாண்டி ஒரு எனர்ஜி இருக்கும் உங்கள் பாட்டில். எப்பயுமே அந்த எனர்ஜி வந்து மெயின்டைன் ஆகும். அது வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு. சிலோ வைபன் வந்துட்டு சிலோ சைபன் வச்சுருந்தீங்களா நீங்கள்? சிலோ சைபன் தான் பாட்டோட பேர் ஃபஸ்ட்டு. பட் ஆனால் அது நம்மளால் வைக்க முடியாது. ஏன்னா இட்ஸ் ஒரு ட்ரக்ல அது. ஸோ அதனால் அது நிறைய ப்ராப்ளம் ஆகும் சொல்லிட்டு பேரை மாற்றி சிலோ வைபன்னு வச்சோம். பட் அது என்ன மீனிங் மாறுது அது? ஆக்சுவலாக சிலோ சைபனோட சிலோ வைபன் வந்து எக்ஸாக்டாக இந்த பாட்டோட மீனிங்குள்ளே வந்துச்சு. நாங்கள் சர்ச் பண்ணோம் சிலோ சைபன் இல்லைனா வேறு என்ன போகலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ChatGPTயில் கேட்டேன் சேம் சவுண்டிங் கிவ் மீ சம்திங் எனி அதர் மீனிங்ஃபுல் நேம்ஸ் அப்படின்னும் போது சிலோ வைபன் வந்தது. ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா சேம் அவனுக்கான ஜோனில் அவனே என்ஜாய் பண்ணி அந்த சிலோங்கிறது சோலோ வைபிங். ஸோ அவனை தனியாக அவனுக்கான ஒரு ஜோனில் அவன் என்ஜாய் பண்ணி அவனோட வேர்ல்டில் சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுங்கிறதுக்கான மீனிங்குள்ளே வந்தது. ஸோ அதனால சிலோ வைபன் அப்படியே வச்சிட்டோம். அது மீனிங்குள்ளே மட்டும் வரல, உங்கள் சர்க்கிள்குள்ளேயும் வந்துருச்சு. எப்படி தெரியுமா, த்ரிஷாவில் ஆரம்பிச்சு இங்கே திருப்பி த்ரிஷா மேம் வந்து உங்கள் கூட ஆக்ட் பண்ணாங்க. எவ்வளோ பிடிக்கும் உங்களை? எந்த ஏஜ்ல இருந்து பிடிக்கும்? எல்லாருக்குமே இருக்க மாதிரி எனக்கு கில்லி படத்தில் எக்ஸ்ட்ரீமாக அவங்கள பிடிக்கும். ரொம்ப எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன் தெரியல, நிறைய வாட்டி படம் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் என்னோட சாங் ஃபர்ஸ்ட் சாங் த்ரிஷால. ஸோ அந்த டைம்லேருந்தே அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன். அதுக்காக அந்த டைட்டில் வச்சிங்களா? நான் நிஜமாலும் அந்த ஸ்டோரி வந்து பார்த்தோன்னா 3 பேரை சுற்றி த்ரிஷா. அது வந்து பால், த்ரிஷா, தனபால் சொல்லிட்டு. ஸோ அதனால 3ன்னு வச்சிருப்பேன், த்ரிஷான்னு வச்சிருப்பேன். பட் ஆனால் அந்த பேர் வைக்கிறதுக்கு அந்த ஒரு பயங்கரமான ஒரு இப்போ த்ரிஷானா யார் ஞாபகம் வரும் எல்லாருமேனா ஒரே ஒருத்தவங்க தான், அவங்க தான். ஸோ அந்த ஒரு ஜோனுக்கும் வச்சது. பட் ஆனால் மெயினாக அவங்க பேர் அப்படி வச்சு வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த ஸ்டோரிக்குள்ளே அந்த த்ரிஷாங்கிறது கரெக்டாக செட் ஆச்சு அப்படின்னு லேட்டராக நாங்கள் அந்த பேர் வச்சதுக்கப்புறம் பிளான் பண்ணுவோம். ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு 2 செகண்ட்ஸ் வீடியோக்குள்ளே த்ரிஷா மேம் எடுத்துகிட்டு வந்தோன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்போயோ மேனிஃபெஸ்ட் பண்ணது அந்த டைமில். ஸோ அதுக்கான சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகுது. அதான் நான் சொன்னேன்ல, நிறைய அழகாக எனக்கு நிறைய விஷயம் அப்படியே கம்ப்ளீட் ஆகினே வந்தது. ஸோ இதில் இது ரொம்ப பெரிய மேட்டர் ஆக்சுவலாக எனக்கு அவங்க வந்தது. டச் நிஜமாலுமே ரொம்ப அழகாக வந்தது, கனெக்ட் ஆகிருந்துச்சு. ஏன்னா சும்மா ஒரு ஃபேம்காக ஒரு ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வரோன்றது இல்லாமல் சரி நிஜமாலுமே பால்க்கு எவ்வளோ ஸ்டார்டிங்லேருந்து அவங்க கனெக்ட் ஆகியிருக்காங்கன்றதை எங்களால் பார்க்க முடியுது. ட்ரூ. என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க செட்டில் டிஸ்கஸ் பண்ணேன்னா மோஸ்ட்லி இது பேசுகிறேன் நான். எனக்கு கில்லி படத்தை பற்றி பேசணும். ஸோ கில்லி படத்தை பற்றி நான் கேட்டேன், எப்படி இருந்தது அந்த டைமில் உங்களுக்கு? ரொம்ப சரியான படம் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சாங்ஸ் பற்றி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட்டு கேட்டாங்க அந்த மாதிரி. அப்புறம் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் பிடிக்கும், மியூசிக்காக என்ன மாதிரி சவுண்ட்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ஸ்லாம் தான் போயிட்டு ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப ஸ்வீட். ஏன்னா இப்போ என்னோட அன்றைக்கி செட்டில் நான் தான் டைரக்ட் பண்ணேன். என்னோடய செட்டில் வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு, யாருக்குமே வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இந்த சினிமாக்குள்ளே ஒரு ஹேண்டில் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா நாங்களே இப்போ எங்களோட ஸ்டோரி போர்ட் ரெடி பண்ணுறோன்னா, எங்களுக்கு ஒரு மூட் போர்ட் ரெடி பண்ணுறோன்னா அது எங்களோட ஜோனில் இருக்கும். அது நாங்கள் மட்டும்தான் படிக்க முடியும். ஒரு ஃபார்மேட் இருக்கும்ல, அப்படி இருக்காது. ஏன்னா எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் போதும், எங்கள் 10 பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி வரும்போது த்ரிஷா மேம் வராங்கன்னும் போது எப்படி நம்ம அது டேக் கேர் பண்ணணும், என்ன கதை, எப்போ கட்டு சொல்லணும், என்ன விஷயம் அப்படிலாம் நமக்கு தெரியாதுல. நிறைய யோசிப்போம். ஏன்னா நம்ம நிறைய ஸ்டோரி கேட்டிருக்கோம், சில டைம்லாம் கேட்டிருக்கோம் நம்ம கட்டே சொல்லக்கூடாது, அது அவங்களா ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் ஏதோ கேட்டதுனால தான் நம்ம மைண்டு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடும் அந்த டைமில். பட் ஆனால் ஷீ ஸோ ஸ்வீட். வந்தவொடனே மேம் இதுதான் போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஜாலியாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செட் பண்ண போகிறோம் கேமரானோடனே அவங்களே அப்படியே போயிட்டாங்க. ஸோ ரொம்ப சில்லாக இருந்தது. அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சா அவங்களோட ஷூட்டை. ஏன்னா அவ்வளோதான் தேவை அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி ஹோல் சாங்லாம் பார்த்துட்டு என்ன காம்ப்ளிமெண்ட் வந்தது? நான் அதுதான் பயந்தேன் ஆக்சுவலாக. இந்த சாங் வந்து இட்ஸ் நாட் லைக் ஒரு கமர்ஷியலாக அந்த மாதிரி ஒரு ட்ராக் இல்லை. இது வந்து என்ன மாதிரினா ஒரு ஹிப்ஹாப், ஒரு டெய்ஸி ஹிப்ஹாப் அந்த ஒரு எனர்ஜியில் பண்ண ட்ராக். அதோட பீட்டுமே சரி, நார்த்தில் நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி பீட். அதுக்கப்புறம் அதில் சொல்லியிருக்க லிரிக்ஸ்லாம் கூட வந்து ஒரு ஃபேக்ட்ஸாக இருக்கும், சில விஷயத்த டேரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். நான் சும்மா யோசிச்சேன் இந்த பாட்டுக்கு ஃபஸ்ட்டு அவங்க ஏன் ஒத்துக்கலாம் மாட்டேன், இந்த பாட்டுக்கும் அவங்க யோசிக்கிறது சம்மந்தமே இருக்காது. பட் ஆனால் ஐ சென்ட் அ சாங் டு அவங்களுக்கு சென்ட் பண்ண சாங் சென்ட் பண்ண முன்னே அவங்களுக்கு செம்ம எனர்ஜி ஆயிடுச்சு. ஐ லவ் திஸ் சாங்,
நான் ஜிம்லே தான் கேட்குறேன் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ எனக்கும் அப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு, ஓகே உங்களுக்கு சாங் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் சில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாக இருந்தேன். அவங்களுக்கு வேணானாலும் ஐ எம் ரெடி, உங்களுக்கு பண்ணுறதுனாலும் ஓகே தான் மேம். ஸோ அவங்க டிசிஷனை நான் ரெஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான். பட் வென் ஷீ டோல் மீ பண்ணலாம் அப்படின்னும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி. இப்போ நீங்கள் வந்து டைரக்டும் பண்ணியிருக்கீங்க, சாங்கும் ரைட் பண்ணுறீங்க, பாடுறீங்க, கம்போஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, எல்லாமே பண்ணுறீங்க. ஆக்ட் பண்ணுவீங்களா பால்? இப்போ தான் ஒன்று முடிஞ்சுது. ஆனால் ஆக்ட் பண்ணுறதே எனக்கு வராதுப்பா. ஏய் படம் பண்ணியிருக்கீங்களா? ஒரு கோலிசோடா காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம். ஓகே. விஜய் மில்டன் சார்னு சொல்லிட்டு டைரக்டர், அவர் தான் கோலிசோடாலாம் எடுத்தார். ஸோ அதோட ஃப்ரான்ச்சைசி தான் இந்த படம். ஸோ அதில் ஒரு சின்ன கேரக்டர் ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அதான் என்னோட ஃபர்ஸ்ட். அதில் ஒன்று எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆக்டிங் தான் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப என்ன எப்படி சொல்லிட்டீங்க? எவ்வளோ கெட்டப் போட்டிருக்கீங்க? கெட்டப்லாம் நான் அவ்வளோ போடல, ஹேர் ஸ்டைல் கலர் மட்டும் மாத்திரம். பட் ஆக்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அது எனக்கு சுத்தமாக தெரியாமல் ஒரு ஜோனுக்குள்ளே போகும்போது அது ரொம்ப கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் இருக்குது. உங்கள் எக்ஸ்பிரஷனுக்கே பல ஃபேன்ஸ் இருக்காங்க. என்ன ஆக்டிங் கஷ்டம்ட்டீங்க? ஹவ் இஸ் இட்? எப்படி ஆக்டிங் ஒத்துக்கிட்டீங்க? அதே தான் சேம். நான் பண்ண வேணாம் தான் அந்த ஆக்டிங் வருமா அந்த கதை கேட்கும் போது நான் சார் அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், சார் எனக்கு வேணாம் சார் ஆக்டிங், இப்போதைக்கு ஐ எம் நாட் ரெடி, ஐ ஃபீல் லைக் ஐ எம் நாட் ரெடி, நம்ம வேறு எதாவது பொறுமையாக பண்ணலாம். பட் ஆனால் அவங்க மீட் பண்ணி பால் இது நீ பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஸ்டோரி சொன்னாங்க. ஸ்டோரி ரியலி இன்ஸ்பைர்ட் மீ. ஸோ அந்த ஸ்டோரி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எனக்கு. அதில் சொல்லியிருக்க சீன்ஸ்லாம் வந்து ஆஹா செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான். ஆனால் ஒரு மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டர், துருன்னு இருக்கிற பையன், ஏரியா காய். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருந்தது. சரி ஒன்று பண்ணலாம். எனக்குமே இவங்க மோட்டிவேஷன் ரொம்ப கொடுத்தாங்க, மோட்டிவேட் பண்ணாங்க, இது செம்மையாக இருக்கும் பால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பண்ணேன். அப்போ எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்து எதிர்பார்க்கலாம். ரொம்ப ஸ்லோவாக தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஆக்டராக ஒரு ஆக்ட் பண்ணுறதுக்காக. சூப்பர் நைஸ், ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஃபைனலி ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணி பிளெஸ்டாக இருக்க ஒரு விஷயம், அண்ட் இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் கர்ஸாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒன் பிளெஸ்ட் அண்ட் ஒன் கர்ஸ். பிளெஸ்டாக இருக்கிற விஷயம் என்னென்னா ஐ கேன் மீட் நிறைய பீப்புளை. எனக்கு ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்களா. ஸோ அதனால் என்னால் நிறைய பேரை மீட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து நிறைய நாலேஜ் வாங்கிக்க முடியுது. பிளெஸ்டான ஒரு விஷயம். ஓகே. கர்ஸ்டாக பார்க்குறது என்னென்னா டூ மச் ஆஃப் அட்டென்ஷன்ஸ். இப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியல, எது பண்ணாலும் அது வெளியில் பார்க்குறாங்க. ஸோ அந்த ஃபேன்ஸ் வந்து கரெக்டாக அந்த ஃபேன்ஸ் அது அளவுக்கு தான் இருக்கணும், அதை தாண்டி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் எனக்கு ப்ரைவேட்டான ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன். ஸோ என்னை சுற்றி நிறைய இப்போ பார்த்துனே நோட் பண்ணினே இருக்காங்கன்னும் போது அது கொஞ்சம் அது எனக்கு செட் ஆகல. அது ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால இந்த ஒரு விஷயம் அது இல்லாமல் நீ பாட்டு பண்ணனா வெளியில் யாருக்கும் தெரியாது, நீ பாட்டு பண்ணலாம் ஜாலியாக, அதுக்கான ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா சூப்பர். ஆனால் இது இந்த இண்டஸ்ட்ரி இதுக்குள்ளே வரும்போது என்னென்னா நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு தெரிய வரும், நிறைய பேர் பார்ப்பாங்கன்னும் போது இருக்குல்ல. ஸோ அது மட்டும். எனி சூஸ் சாங்ஸ் ஆஃப் யூ. எங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மெலோடி வேணும். மெலோடி எனக்கு பாட வராது. எப்படி பாருங்க, முத்தா அழகழகா எழுதுறீங்க. பாடுறது கஷ்டம். சரி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் சாங் ஆஃப் யோர்ஸ் போயிடலாம். என்னோட அன்ரிலீஸ்ட் ட்ராக்கோடது ஒரு 4 லைன் சொல்கிறேன் ப்ளீஸ். ஸோ நான் அது வந்து பாட்டாக இல்லாமல் லைனாக நான் பாடுறேன். ஸோ கரெக்டாக ஐ எம் ஃப்ளைங் சீன்ஸ் ஃபஸ்ட்டு பாட்டு விட்டதுலேருந்தே பணம் வந்தால் குணம் மாறிடும் சொல்கிறானுங்க ஓல்டு காய், உருப்பட மாட்டேன்னு சொன்ன என்ன அந்த ஒரு வாய், சுற்றி போட்டுக்கோ கண்ணு பாட போது ஃப்ரம் கண்ட நாய், யோ நாம டைப் நீ வள்ளிக்கிற பைப், உங்கள் பின்னாடி பின்னஸ்ட்டு வந்து சொல்லுறான் ஐம் ஸோ பொலைட் மாட்டினா டைட்டாக கலாய், இங்கே பிளைண்டாக பேசி முடிச்சுட்டு ட்ரை நாட் டு திஸ் இஸ் பால் டபா ஃப்ரம் சென்னை ரெப்ரசன்டிங் தமிழ் ஹிப்ஹாப். நீ ஆ போட்ட, அப்புறம் போட்டு ஈ போட்டு ஊ போட்ட, ஸ்டைலாக நான் கால் போட்டேன், பாஸ் பண்ணிட்டேன், சினிமாவில் பாட் பண்ணுறேன் சொல்லிட்டு குழந்தைங்க பேசிட்டானுங்க ரொம்ப, அதனால பேக் டு த ரேஸ் பண்ணிட்டேன். போதும் இது வரைக்கும். ஓ மை காட், சூப்பர். இன்னும் நிறைய லைன்ஸ் கேட்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இப்போவே ஜூன் 10th ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிச்சயமாக ஏதோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு போல பாட்டில் தெரியுது சில வரிகள்லையே. அண்ட் ஒன் ஆனதர் சாங். என்னோட சாங் சொல்கிறீங்களா? உங்கள் சாங்.
சேம் ஆடியோ லான்ச் நான் போல சொல்லிட்டு கேஸ் மச்சி டிவிலலாம் நியூஸ் போட்டு வீட்டில் ரொம்ப ஷாக் மச்சி ஃபக் மச்சி நம்ம விளையாடலாமா லெக் டச்சி தட்டி விட்டு சைக் வந்து கட்டி புட்டி மைக்கியோ நான் சொல்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் தேவையில்லாத பார்ஸ் இல்லை தேவைப்பட்டா போவேன் டாப் லக்ஸரி கார்ஸ் இல்லை வெள்ளி காயம் கம்மி உள்ள ஊருப்பட்ட ஸ்கார்ஸோட சுற்றுறேன் நான் மாமா சைக்கோ நான் ஸ்கூல் படித்த டைம்லேருந்தே ரொம்பவே நான் சைலண்ட் நான் நோண்டி விட்டு பார்க்காதீங்க ஆயிடுவேன் நான் வைலண்ட் நான் அடி மேலே அடி வச்சு வந்ததெல்லாம் லக்கில் டேலண்ட் அது லக்குனா காட் லவ்ஸ் மீ ப்ரோ நான் நேற்று முளைச்ச காலானா சிலோ சைபன் ரூம்ஸ் எனக்கு நான் ஓப்பன் பண்ணேன் ஏகப்பட்ட ரூம்ஸ் உள்ளே போனால் ஷார்டிஸ் இல்லை ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டேலண்ட்டை பண்ண மாட்டேன் டீஸ் சீஸ் மச்சி பீஸ் மச்சி. பீஸ் மச்சி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். உண்மையாகவே நல்லா இருந்தது. தேங்க்யூ. JFW presents Unscripted, powered by CALS, Building Tomorrow with Clean Energy. Twin Birds, wear it, feel it, love it.